ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 6 ஆஃப் வழக்கமான செயல்கள் இன்மை வாழ்க்கை. ஸோ இன்றைக்கி நாளை கொஞ்சம் ப்ரொடக்டிவாக வச்சுக்கலாம்னு நேற்று யோசிச்சு சீக்கிரமாக படுத்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பெசன் நகர் ரன்னிங் போகலாம் பார்த்தேன். ஆனால் ஏன்ச்சதே லேட்டு. சரி, ஏன்ச்சது லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓட்டோ மிஸ் ஆகக்கூடாதுன்ட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே பெசன் நகருக்கு வண்டியை ஜூட்டு விட்டாச்சு. சரி, அங்கே போய் ஷூவெல்லாம் மாட்டிட்டு பக்காவாக நம்ம 5 கிலோமீட்டர் ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போகிற வழியிலே ஒரு அழகான மரம் இருந்தது. அதை அப்படியே ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு பெரியவங்களாம் உட்காந்து பாட்டு செஷன் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அருமையாக இருந்தது. அதை கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு நடந்து போய் கால்நடையாக நடந்து நம்ம அலைகளை பார்த்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்து இன்றைக்கான 5 கிலோமீட்டர் ஓடுத்தோம். பக்காவை ஓடி முடிச்சுட்டு ஈட் ஆகக்கூடாதுன்னு ஒரு இளநி போட்டேன். சரி, அப்படியே வீட்டுக்கு தூட்டு விட்டேன். என் தாய்மார் அருமையாக காலை உணவு செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு வாங்க நம்ம அங்கிள் கடைக்கு போனேன். கீழே இறங்கினா ஒரே வெயில் தாங்க முடியல. 10 நிமிஷம்னா நம்மளே கறிடுவோம் பொழுது. சரி, அதை அப்படியே வாங்கிட்டு மேலே வந்து இன்றைக்கான மதிய உணவு மீன் குழம்பு எறா அதை அப்படியே ஒரு பிடிச்சிட்டு நம்ம பெல் நண்பரோட அப்படியே ஜிம்முக்கு ஜூட்டு விட்டாச்சு. இன்றைக்கி நமக்கு தொடக்கறி ஒர்க் அவுட். சரி, அதுக்கான வார்மப்பை பக்காவாக ஒரு ஜிக் முன்னாடி போய் முடிச்சுட்டு ஒர்க் அவுட்டை இறங்கிட்டேன். 4 கிளாஸ் போட்டேன். எல்லாத்தையும் 3 செட்டு பக்காவாக டில் ஃபெயிலியர் போட்டு கடைசி ஒர்க் அவுட் மட்டும் என்னன்னு கேட்குறீங்க, அது கொஞ்சம் குஷியாக பண்ணுது. அதான் அப்படி சிரிச்சிருப்பேன். எதுவும் இந்த பார்த்துக்காதீங்க. சரி, ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து இன்றைக்கான டின்னர் சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் சுறுசுறுப்பாக இருங்க நண்பர்களே. பாய்.